அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அதுக்கு திருமணம் நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு. அவர் வந்து தொழிலதிபர் வரன் மணியன். அதுக்கு முன்னாலேயே ராணாவோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை இருந்தது. பாகுபலி ராணா. அதுவும் இவருக்கு தெரியுமா? தெரிச்சிருக்கும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏதோ புதுசாக வர நடிகை அழகாக இருக்காங்க, வயசு குறைவு அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம். இது என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை வருது. அது மட்டும் இல்லை, பையனும் இந்த காட்சியை பார்த்துட்டான் போல், அதனால தான் கோவத்தில் பன்னீர் பங்களாவுக்கு வரல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இதில் ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் நான் பனையூர் பங்களாவில் வாழ அனுமதிக்கணும் அப்படின்னு கோர்ட்டை அணுகியிருக்காங்க. அப்போது பனையூர் பங்களாவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கார் சங்கீதா. ஆமாம், அதாவது சேடிஸ்டாக இருந்திருக்காரு விஜய் அப்படிங்கிறது அது தெரிய வருது. இன்னொரு பக்கம் யோசிச்சோம்னா, ஒருவேளை ஒரே காம்பவுண்டில் ஒரே வீட்டில் இருந்தோம்னா முகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். விஜய் தன்னுடைய கணவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கலாம்ல.